தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 27:4 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பக்தன் தாவீதுக்கு தான் எத்தனை வாஞ்ச பாருங்க. எனக்கு ஆசையெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பது, அவர் சட்டைகளின் மறைவிலே இருப்பது, தேவ பிரசன்னத்திலே இருப்பது, அவர் கண்களுக்கு முன்பாக இருப்பது, அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி தாவீதை போல ஆண்டவரை தஞ்சமாய் கொண்ட மக்களை ஒன்றும் அணுகாதான் பாருங்க. அது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்பினா அப்படி நம்பினால் அவர்கள் என்ன சொல்ல முடியும்னா, சங்கீதம் 91:2 பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர்கள் தான் அப்படி சொல்ல முடியுமா? அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், எனக்கு துருகமாக இருக்கிறார், நான் நம்புகிறவராக இருக்கிறார் என்று அவர்கள் தைரியமாக சொல்ல முடியும். இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்குள்ள அடைக்கலமாக வந்து விடுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நீங்கள் யாரோ எவரோ, எப்படிப்பட்ட வியாதியோ வேதனை எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை சொல்லுகிற இந்த நேரத்தில் எங்க இருந்தாலும் சரி, ஆக கூவி அழைக்கிற அந்த கோழியின் சட்டைகளுக்குள்ளே வந்து விடுகிற குஞ்சுகளைப் போல நீங்கள் இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி, இயேசுவை தேடி, இயேசுவின் மறைவுக்கு வந்து விட்டால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சிறகின் மறைவிலே அடைக்கலமா வரணுமா பாருங்க. அது இந்த 27 சங்கீதத்தில் 5 தீங்கு நாளிலே அவர் என்னை தமது கூடாரத்திலே மறைத்து. இப்ப நமக்கு மறைவிடம் இயேசு. உலகத்திலேயே நமக்கு மிகுந்த பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது வேறு எங்கும் இல்லை. அல்ல பெரிய கோட்டை நமக்கு பாதுகாப்பு அல்ல, அல்லது பணமோ, ஆக நாம் சம்பாதித்த செல்வாக்கோ, அவைகள் அல்ல. எல்லா நேரத்திலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவருடைய மறைவு. ஆக தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற மக்களுக்குத்தான் ஆக மிகுந்த பாதுகாப்பு உண்டு. தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற மக்களை தாண்டி வந்து கிரியை செய்வதற்கு சாத்தானுக்கோ வியாதிக்கோ கொள்ளை நோய்க்கு அதிகாரம் இல்லை. அவர் கரத்தின் மறைவில் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள். ஆக இந்த மறைவுங்கிறது தேவ சித்தத்தின் மறைவில் இருக்கிறது. அதுதான் உன்னதமானவரின் மறைவு. அதை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு கேடும் வராது, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.